நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி வாழைப்பழம் ஒரு 2, 3 வந்து எப்போவுமே ஒதுங்கி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தையும் கோதுமாவையும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் காட்டின மாதிரி நல்ல பழுத்த வாழைப்பழமாக ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். அதோடவே தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெல்லமும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. மறுபடியும் இதை தனியாக கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 கப் அளவு ரவை, கொஞ்சமாக அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்டு கொஞ்சமாக உப்பு, வெள்ளை எள், இது எல்லாத்தையும் வெள்ளை எள் இல்லை கருப்பு எள் ஆப்ஷனல், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பல்ப்பையும் இதோடவே சேர்த்து நான் காட்டியிருக்க கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு பணியாரக்கல்லில் வந்து உங்களுக்கு நெய், இது வந்து நெய்யில் சுட்டால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யை தவிர நீங்கள் வேறு எதில் சுட்டிங்கனாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நெய் தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் டேஸ்ட்டே. ஸோ நெய் ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு நிறைய நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி இதை வந்து பணியாரமாக ஊற்றி நல்லா 2 பக்கமும் நான் காட்டுற மாதிரி நல்லா முருகலாக வேகணும். நல்லா முருகலாக கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஸ்லோ குக் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் காட்டுற மாதிரி நல்லா 2 பக்கமும் வெந்திருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் அவங்க அடிக்கடி கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்.